நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தம். ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. Precious Jesus. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கைகளை உயர்த்தி அடைக்கலம். You are our hiding place. You are our அதிசயமே. You are our refuge. You are our fortress. You are our tabernacle. ஆராதனை நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே ஓ ஆனந்தமே. முழுவதோட மகிமை 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 மகிமை. ஆனந்தம் ஆனந்தமே. நல்லவரே வல்லவரே. ஏன் எல்லாருக்கும் நல்லவரா இல்லையா அவரு? சத்தம் கம்மியா இருக்கு எல்லாரும். ஆராதனை ஆராதனை. ஓ நல்லவர். கார்பரேட்டா ஒரு ஃபெல்லோஷிப்பா ஆராதிக்கும் போது இந்த ஃபெல்லோஷிப்ல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்காரு. ஒவ்வொருவர் மேல் ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்காரு. நல்லவர் வல்லவர் ஆராதனை ஆராதனை. ரட்சகரே. Love him, love him, love him, praise him. இயேசு மாமாஷாபதேரபே துர்மந்தரமனுக்கு விரோதமா உருவாக்கப்படுற எல்லா ஆயுதம் அது உருவார இடத்துல அது கிழிஞ்சு எரிஞ்சிடும். உருவார இடத்துல அது இல்லாமல் போகும். பரிசுத்தர் ஆராதனை ஆராதனை. நான் வாழ்ந்தாலும் உம்மோடு மரித்தாலும் உம்மோடுதான். கைகளை உயர்த்தி நான் வாழ்ந்தாலும் உம்மோடு. இயேசுக்காக நான் வாழ்வேன்னு சொல்றவங்களாம் என் வாழ்க்கை இயேசுவாமிக்காக. மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். மரித்தாலும் உம்மோடுதான். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவருடைய செயலை நீங்க பாக்குறீங்க. தேவனுடைய செயலும் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. சில பேருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மையான
காரியங்களை ஆண்டவர் ப்ராசஸ்ல ஒரு ஆயத்தத்துல வச்சிருக்கிறார். அது முழுமையா முடிவு பெறும்பொழுது இதற்காக தான் தேவன் இந்த பாதையெல்லாம் என்ன நடத்தினாரா, இதுக்காக தான் இந்த பாதையெல்லாம் ஆண்டவர் நடத்தினார். முடிவில் அது நல்லதுன்னு நீங்க காண்பீர்கள். ஓ, முடிவில் இந்த பாதை கடினமான பாதை, நேரமான பாதை, வித்தியாசமான பாதை, தேவன் உன்னை உருவாக்குகிறார், உனக்குரியதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். Sometimes the process is painful, the waiting is painful. அடைக்கலமே அதிசயமே சில பேர் கண்ணீரின் பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க, சில பேர் உடைந்த பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க, சில பேர் ரொம்ப வெயிட்டிங் பீரியட்ல நான் நம்பினது அவராலே வரும், நான் தள்ளப்பட்ட கல்லாக உடைந்து போன பாத்திரமாக ஒரு கண்ணீரின் பாதையில நான் போய் கொண்டிருக்கிறேன். இவ்வளோ காலங்கள் ஜெபித்திருக்கிறேன், மாதங்களாய் வருடங்களாக நாட்களாக ஜெபித்திருக்கிறேன். எத்தனையோ காரியங்களுக்கு எனக்கு பதில் கொடுத்த தேவன் இந்த ஒரு காரியத்துல மட்டும் ஆண்டவர் அமைதியாவே இருக்கிறாரு. அதை நினைக்கும் போது எனக்கு சோர்வு வருகிறது, சோர்ந்து போகிறது. ஐயோ, நான் விழுந்துருவேனோ, வழி தவறுவேனோ, சோர்வான ஆவி என்னை பிடித்துக் கொள்ளுமோ, ஒருவேளை முறுமுறுத்துருவனோ, சோர்ந்து போய் சிலர் நின்று கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உன்னைக்குரியது உன்னை தேடி வரும். நான் உனக்கு வைத்திருக்கிற நினைவுகள், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள், அது நன்மைக்கு ஏதுவானவைகளே. இந்த தரிசனம் தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது, அது நிறைவேறும். ஒவ்வொரு ஒரிஜினல் வர்றதுக்கு முன்னாடி பிசாசு ஒரு டூப்ளிகேட்டை ஏற்படுத்தும். இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காய் காத்திருக்கிறது. பிசாசு ஒரு டூப்ளிகேட்டாக ஆன்டி கிரைஸ்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். இப்படிதான் ஒவ்வொன்றிலும் அவன் ஒரு ஆன்டி கிரைஸ்ட, ஒரு டூப்ளிகேட் அவன் எப்பொழுதுமே கிரியேட் பண்ணி ஒரிஜினலுக்கு ஈக்குவலா கொண்டு வந்து நிறுத்தும். ஆனால் ஒரிஜினல் உன்னோடு கூட இருக்கும், டூப்ளிகேட் உன்னை விட்டு விலகிடும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை, ஒரு டெஸ்டினிய நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்க உருவாகிறதுக்கு முன்னே உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் தன் மனதில். ஆகவே தேவனாய் கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே கரிசனை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அவரை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது,
எல்லாவிதமான தாழ்மையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் அந்த பாதையில நீங்கள் கடந்து போக உங்களை ஒப்புக் கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை வந்து நிரப்பிடும். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஒருபோதும் தலை குனிந்து போவதில்லை. உங்களை தலை நிமிர செய்கிற தேவன், உங்கள் குடும்பத்தை தலை நிமிர செய்கிற தேவன். இந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ இந்த இடத்துல உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எல்லார் கண்களும் முன்பாக உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கண்ணப்படுத்துவார். நீ தாழ்ந்து போன குடும்பத்தில் நீ உயர்ந்தவனாய் புகழப்படுவாய், உயர்ந்தவளாய் புகழப்படுவாய். நீ வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை தாழ்ந்து போயிருக்கலாம். நீ பிறந்த இடத்துல, வளர்ந்த இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, நீ ஊழியம் செய்கிற இடத்துல, எந்த இடத்துல நீ தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்துல தேவன் உன் தலையை உயர்த்துவார். அந்த இடத்துல மட்டுமல்ல, உலகமெங்கும் தம் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ற எந்த ஸ்தானத்துல வந்து ஆசீர்வதிக்கிறது, உங்களை உயர்த்தி கனப்படுத்தி தன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். இப்பொழுது அவருடைய மகிமையான பிரசன்னம், நம்முடைய கரம் வந்து இந்த இடத்தை மூடுகிறது. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை வந்து மூடுகிறது. கைகளை வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரா, பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்தப்பா, நீர் போதும், நீங்க போதும், உங்களுடைய கிருபை தாரும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை போதும்னு சொல்லுங்க. அவரை பார்த்து, ஆண்டவரே உடைய கிருபை போதும், வேற ஒன்றும் நாம் இடத்துல கேட்கல, உங்களுடைய கிருபையை தாரும் என்று கேட்கலாம். உடைய கிருபை வேண்டும், உடைய கிருபை வேண்டும், உடைய கிருபை வேண்டும், உடைய கிருபை வேண்டும், உடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். எனக்கு இன்னும் தேவை கிருபை தாரும், எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை. எல்லாரும் சேர்ந்து யாரெல்லாம் பாடுறீங்களோ உங்க மேலதான் அந்த கிருபை, தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே. எங்களோடு கூட தங்கிரும், எங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களுக்கு தீர்க்க தரிசனமா, ரேமாவா, வல்லமையோடும் அதிகாரத்தோடும் தேவனுடைய மனதுருக்கத்தோடும் தேவனுடைய ஆலோசனைகளோடும் புறப்பட்டு சொல்லட்டும். அது ஒவ்வொருவரையும் 100 மடங்கு பலன்களை பெற கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இன்னைக்கு பேசும்படிக்கு கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை, அது எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். எரேமியா 29:11 வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the thoughts
that I think towards you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. For I know the thoughts that I have for you. தேவன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்றார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுறார், நம்ம எல்லாரையும் பார்த்து பேசுறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். ஃபார் ஐ நோ அப்படின்னு சொல்ற கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்னா, ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. இஸ் omnipotent, omniscient, omnipresent. அதை விட எல்லாத்தையும் விட மேலாக omniscience. அப்படின்னா omni அப்படின்னா ஆல் என்ற அர்த்தம். சயின்ஸ்னா நாலேஜ். ஸோ ஓம்னி சயின்ஸ்னா ஆல் நோயிங், எல்லா நாலேஜையும் உடையவர். இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் விஸ்டம். He knows everything. ஸோ எல்லாவற்றையும் அறிந்த தேவன், உங்க பாஸ்ட, உங்க பிரசன்ட, உங்க ஃபியூச்சரை அறிந்த தேவன் சொல்றார். ஆண்டவரை பார்த்து நான் சொல்லணும்னா, இஸ் த ட்ரஸ்ட் வர்த்தி அத்தாரிட்டி. அவரை போல ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் அந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. பாஸ்ட்லையும் பார்க்க முடியாது, ப்ரெசன்ட்லையும் பார்க்க முடியாது, ஃபியூச்சர்லையும் பார்க்க முடியாது. ஸோ அவர் சொல்றாரு, ஐ know your past, I know your present, I know your future. ஸோ இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய பாஸ்ட்டை வச்சு நம்முடைய ஃபியூச்சரை டிக்ளேர் பண்ணுறவர் அல்ல. எப்பவுமே ஒரு பாஸ்ட்டை வச்சு நம்முடைய ஃபியூச்சரை குறிக்கிறவர் அல்ல. பாஸ்ட்டை முழுசும் என் கையில் கொடுத்துரு, இப்போ ப்ரெசண்டில் போயிட்டு இருக்கு பார், அதையும் என் கையில் கொடுத்துரு, ஃபியூச்சரை மட்டும் நான் உன் கையில் கொடுக்குறேன், அதுவும் என்னிடத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டதா உன்னிடத்தில் வருகிறது. ஆகவே தான் எல்லா கடவுளை விட இந்த தேவனாய கர்த்தர் விசேஷித்தவரா. அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் உண்மையாக அவர்கிட்ட வந்து யாரும் அவரை விட்டு போகவே மாட்டாங்க. உண்மையாக ஆண்டவர்கிட்ட அவரை நேசிச்சு வந்துட்டாங்க, அவரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டாங்க. ஏன்னா we serve, we love an all-knowing God. He knows everything. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மளை பார்த்து சொல்றார், நீங்க சமாதானமா இருக்க நான் விரும்புறேன், நீங்க சந்தோஷமா இருக்க நான் விரும்புகிறேன், நீங்க ஹோப்போட ஃபியூச்சரோடு இருக்க, பிளஸடா இருக்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருக்க, எனக்குள்ள நீங்க எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருக்க, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை நமக்குள் வந்து நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். அவர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு எது வேணும்னு சொல்லி அதை கரெக்டான டைம்ல அவர் கொடுக்கிறார். நம்ம விரும்புகிற டைம்ல இல்லை, எல்லாவற்றையும் அவர் விரும்புகிற டைம்ல கொடுக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் உன் பாதம் பணிந்து என்னை முழுவதுமா சரண்டர் பண்றாண்டவர், உம்மை முழுவதுமா ட்ரஸ்ட் பண்றாண்டவர். அவர் எல்லாவற்றையும் ஒரே இரவுல மாற்றுவார், ஒரே பகல்ல மாற்றுவார். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன்.
சாயங்காலமும் விடியற்காலமுமாகி அப்படின்னு எழுதுறார். ஒரு ஈவினிங்லேருந்தே காலைய அவர் நமக்காக ஏற்படுத்துகிறார். அவர் தான் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை, உனக்கு நான் கொடுக்க போகும் முடிவுகள் அது நன்மைக்கு எதுவானவைகள். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சிறு வயதிலிருந்தே உருவாக்குறார். நீங்க முதல் நாள் பிறந்த நாள்லேருந்தே நீங்க உருவாக்கப்படுகிறீர்கள். ஆகவே தான் யாரும் நம்மளை ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அவர் ஒருத்தர் தான் ஜட்ஜ். என்னைக்குமே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ண அவரோடவே இடம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்மளை முதல் நாள்ல இருந்து அவர் அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய பிகினிங் அவர் அறிஞ்சிருக்கிறார். நமக்கான டெஸ்டினி அவர் அறிஞ்சிருக்கிறார். For I know God is all knowing. நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுகிறதுக்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். நம்ம ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்றது போல, He knows the end from the beginning. உங்களுடைய எண்ட் உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய பாஸ்ட் உங்களுக்கு தெரியலாம், உங்களுடைய ப்ரெசன்ட் ஒரு பார்ஷியலாக உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா எதை நோக்கி போயிட்டு இருக்கேனே தெரியல, ஆனால் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் பண்ணுறேன், எதுக்காக வெயிட் பண்ணுறேனே தெரில. பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டேஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்குப்பா இங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கேன், ஆனால் எதுக்கு இங்கே நான் நிற்கிறேனே தெரில அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒன்று பஸ்ஸில் ஏறி போகணும், இல்லை அங்கேருந்து வீட்டுக்கு போகணும். எந்த பஸ்ஸில் ஏறுறதுனே தெரிலன்ற மாதிரி தான் சில பேருடைய லைஃப் அப்படி போயிட்டுருக்கு. எதில் ஏறுறதுனே தெரிலையே, எந்த லைனை சூஸ் பண்ணுறதுனே தெரியலையே. ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளவு காலம் நான் உருவாக்கிட்டே இருக்கிறேன். இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்லணும்னா, எப்பவுமே ஒரு காரியம் நிறைவேறதுக்கு முன்னால நம்ம அவசரப்பட்டுருவோம். ஒரு காரியம் முடிகிற ஸ்டேஜில் தான் பயங்கர ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஒரு காரியம் முடிய போதுன்னு வச்சுக்கோங்க. ஆகவே தான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலன்னு. நேரம் என்னடா குக்கரில் வச்சோம், சத்தமே காணும், வேகுதா இல்லையானே தெரில. விசில் வர்றதுக்கு முன்னாடி டப்புக்குன்னு திறந்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் யோசிச்சு பாரு. இப்படிதான் சில பேர் பொறுக்க முடியாமல் டக்குன்னு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ, for I know the plans I have for you. ஏசாயா 46 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 46, 9, 10. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, என் ஆலோசனை நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்றார். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் நான் செய்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்றார், என் சித்தமானபடி எல்லாம் உன் வாழ்க்கையில நான் செய்வேன். என்னுடைய ஆலோசனை உன் வாழ்க்கையில நிலை நிற்கும். பூர்வ காலம் முதற்கொண்டு நான் உனக்கு அதை அறிவித்து கொண்டே இருக்கிறேன். அப்படின்னா என்னைக்கு ஆண்டவர் நீங்க அறிஞ்சு கொண்டீங்களோ அன்னிலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். யாரோ ஒரு நபர் மூலமா உங்களோட கூட பேசுவார். ஏதோ ஒவ்வொரு சூழ்நிலை வழியாக ஆண்டவர் பேசுவார். நீங்க வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்தி கேட்கும் போது ஆண்டவர் பேசுவார். ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிட்டே இருக்கிறார். சங்கீதம் 139 1-4, சங்கீதம் 139 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர்.
என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஒரு கருவா உருவாரத்துக்கு முன்னாலேயே தேவன் உங்களை குறிச்ச ஒரு திட்டத்தை அவருக்கு வச்சிருக்கிறார். உங்களை குறிச்ச ஒரு பெரிய தரிசனம் அவருக்கு உண்டு. உங்களை குறிச்ச ஒரு பெரிய திட்டம் இயேசுவுக்கு உண்டு. அந்த ப்ராசஸ்ல தான் இத்தனை வருஷம் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். இனி வர்ற நாட்களில் அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு தடையாயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் உங்களை உருவாக்கிட்டார், உங்களை ஷேப் பண்ணியிருக்கிறார், தாம் விரும்புகிறபடி உங்களை உருவாக்கி இருக்கிறார். உங்க கையில் எடுத்து வந்து கொடுத்துருவார். அது வரைக்கும் சக்சஸ் நம்ம கையில வராது. அது வரைக்கும் நீங்க எல்லா பிரயாசத்தை எடுத்திருப்பீங்க, ஜெயம் உங்க கையில வந்திருக்க, வெற்றி உங்க சைட்ல இருந்திருக்க. நம்மளை உருவாக்கி ஹவு டு ஹேண்டில் சக்சஸ், ஹவு டு ஹேண்டில் ப்ராஸ்பரிட்டி, ஹவு டு ஹேண்டில் பீப்புள். நீங்க பார்த்துருக்கீங்களா, சில பேர் தெரியாதனமா அவங்களை லீடரா போட்டுருவாங்க, தெரியாதனமா அவங்கள கொண்டு போய் ராஜாவா வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ ஏண்டா என் கையில் இது வந்துச்சு, ஏண்டா இப்படி நடக்குது எனக்கு, இவங்க ஏண்டா என் டீம் லீடரா போட்டாங்க, என் மேனேஜரா போட்டாங்க. அவங்க கையில் வந்துச்சுன்னா என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நம்மளை ஆண்டவர் உருவாக்கிட்டு நம்மள அழகா ஒரு பெரிய ஒரு சக்சஸ் நமக்கு என்ன கொடுப்பார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29-31 வசனங்களை வாசிக்கின்றோம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். இந்த நாட்கள்ல இருக்கிற பெரிய கவலை என்ன தெரியுமா? உங்க எல்லார் கையிலையும் மனசை விட்டு பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுங்கன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பாயிண்டோ இல்லை ஒரு 7 பாயிண்ட்ல எழுதி கொடுங்கன்னு சொன்னா அதுல ஒரு பாயிண்ட் கண்டிப்பா ஹேர் ஃபால். தலைவாரனா முடி கொட்டுது, குளிச்சா முடி கொட்டுது, சொரிஞ்சா முடி கொட்டுது, தூங்கி எழுந்திருக்கும் போது கொட்டுது. ஆண்டவர் சொல்றார், ஐ நோ யுவர் ஹேர் ஃபால். உன் தலையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் மயிரையும் நான் எண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு கூட தெரியாது எத்தனை இருக்கு. எல்லாவற்றையும் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். அப்ப அதுல விடுறதையும் அவர் கணக்குல வச்சிருக்கிறார். நான் எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கேன். அது எதனால கொட்டுதுன்னு எனக்கு தெரியும். நீ போற அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த பாத்து எனக்கு தெரியும். நீ போற அந்த வெயிட்டிங்ல வர ப்ரெஷர் எனக்கு தெரியும். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வீக்னஸ் எனக்கு தெரியும். நிறைய சாப்பிட்டாலும் முடி கொட்டும், சாப்பிடாமல் இருந்தாலும் முடி கொட்டும். நிறைய சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடுச்சு. சரி கம்மியா சாப்பிடுவோன்னு பார்த்தா எல்லாம் குறைஞ்சிச்சு, நிறைய சாப்பிடுன்னு சொல்றோம். இப்படி பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். பேலன்ஸ் பண்ணுவாங்க, முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஸ்ட்ரெஸ். இதுதான் உண்மை. சில பேருக்கு சரியா ஜெபிக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்.
நல்லா ஜெபிச்சிருப்பாங்க, நேத்து மாதிரி என்னால ஜெபிக்க முடியலையே. சரி, நேத்து மாதிரி இன்னைக்கு ஜெபிச்சிருப்பாங்க, நேத்து மாதிரி தேவ பிரசன்னத்தை உணர முடியலையேன்னு ஒரு ஸ்ட்ரெஸ். சில பேருக்கு எல்லாம் முடிச்சிருவாங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையா, இது ஒரு ஸ்ட்ரெஸ். இதுலயே தான் ஜனங்க ஓடும். சில பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டோமா, உண்மையாவே நம்ம பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கா, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ். நாட்கள் எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் தான். ஆண்டவர் சொல்றார், ஐ நோ யுவர் பெயின்ஃபுல் பாத். கால் வைக்கிறது பூமியானே தெரியாது, அந்த அளவுக்கு அவங்க ட்ரஸ்டியே இறந்து போயிருப்பாங்க. கால் எடுத்து வைப்பாங்க, நல்லா அழுத்தி. உண்மையாவே நம்ம கால் பூமியில தான் வைக்கிறோமா? சில பேர் தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இறங்குவாங்க, படிக்கட்டே இல்லாத மாதிரியே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வேக வேகமாக இறங்குற மாதிரி இருக்கும், கீழே விழுற மாதிரி. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பாத்தில் போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஐயோ, இந்த வேலை இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு, இந்த படிப்பு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு, என் வாழ்க்கை இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு, எனக்குன்னு யார் வந்து நின்று செய்வா? அவர் சொல்றார், ஐ நோ, நான் பார்த்துக்கிறேன், யாரும் செய்ய வேணாம். எல்லாருக்கும் எல்லாரும் இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை, அதுதான் நல்லது. யாராவது இருந்தால் தான் பிரச்சனையே. அவன் செய்வானா செய்ய மாட்டானான்னு தெரியாது. யாருமே இல்லைன்னா அவரே வந்து நமக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? அவரே காரியத்தை வாய்க்க, அவரே நமக்கு துணை நின்று எல்லாவற்றையும் நடப்பிப்பார். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. இந்த சன்னத்தை பாடலாமா? வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. எல்லாரும் சேர்ந்து உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. எங்கள் இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. எங்கள் இயேசுவே நீர் பெரியவர், கையை தட்டுங்கப்பா, கையை தட்டுங்க. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எங்கள் இயேசுவே இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், கூப்பிட்டானே தேவனை நோக்கி, அக்கினியும் இறங்கி வந்ததே. கூப்பிட்டானே தேவனை நோக்கி, அக்கினியும் இறங்கி வந்ததே. எல்லாரும் சேர்ந்து அவன் கூப்பிட்டானே தேவனை நோக்கி, அக்கினியும் இறங்கி வந்ததே. அவர் கூப்பிட்டாரே தேவனை நோக்கி, அக்கினியும் இறங்கி வந்ததே. அவர் கூப்பிட்டாரே தேவனை நோக்கி, அக்கினியும் இறங்கி வந்ததே. அவர் கூப்பிட்டாரே தேவனை நோக்கி, அக்கினியும் இறங்கி
இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். கூப்பிட்டாரே தேவனை நோக்கி, அக்கினியும் இறங்கி வந்ததே. அவர் கூப்பிட்டாரே தேவனை நோக்கி, அக்கினியும் இறங்கி வந்ததே. எங்கள் இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நாங்கள் கூப்பிடுகிறோம் உம்மையை நோக்கி, அக்கினியும் இறங்கி வந்ததே. நாங்கள் கூப்பிடுகிறோம் உம்மையை நோக்கி, அக்கினியும் இறங்கி வந்ததே. எங்கள் இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உம்மை நோக்கி அக்கினியும் இறங்கி வந்ததே. நாங்கள் கூப்பிடுகிறோம் உம்மை நோக்கி, அக்கினியும் இறங்கி வந்ததே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. கைய வலது கரத்தை உயர்த்தி, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. எங்கள் இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே ஷாபா ராபா தாபா பாபா, இயேசுவே நீர் வல்லவர், வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. வாக்குனா அவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், அவர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனம், அவர் நம்ம கொடுத்திருக்கிற தரிசனம், அவர் நம்ம கொடுத்த ஆலோசனைகள், ப்ராஃபட்டிக் கவுன்சில். Oh, I feel the presence of God. உங்களை குறித்து அவர் அறிகிறார். For I know, இன்னைக்கு அந்த வசனத்தை மட்டும்தான் நான் பிரசங்கம் பண்ண போறேன். அப்படியே உங்க மனசுல அப்படியே பதியட்டும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தொடர்ந்து யோசேப்பு குறிச்சே நம்ம பார்க்குறோம். உங்களை அதே போல தேவன் உயர்த்த போறார். யோசேப்பு எப்படி அவன் குடும்பத்தில் தாழ்த்தி இருந்தாங்க, அவன் வேலை செய்கிற இடத்துல, அந்த தேசத்திலேயே அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். அந்த யோசேப்பை உயர்த்தினதை போல அது இன்னைக்கு இந்த எக்ஸாம்பிள் எழுதும் போதும் யோசிச்சேன்னா திரும்பி அதை எழுதுறோம். இப்போ தான் ஆவியில் ஒன்றுறேன். அதே போல தேவனை உங்களை உயர்த்த போகிறார். கடந்த வாரத்தில் சொன்னேன், யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருந்தான், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு அவமானப்படுத்தப்பட்டார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு குழியில தள்ளப்பட்டார், கர்த்தர் யோசேப்பு குழியில இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார், நிந்தையில் இருந்தார், உபத்திரவத்தில் இருந்தார்.
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் எழுதியிருக்கும் யோசேப்பு குறித்து சங்கீதக்காரன் எழுதுவார். யோசேப்பின் கால்கள் விலங்க போடப்பட்டிருந்துச்சு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறோம் கர்த்தரினோடு இருந்தால் சிறையிருப்பு இருக்காது, குழி இருக்காது, பிரிசன் இருக்காது, நிந்த இருக்காது, அவமானம் இருக்காது, பள்ளத்தாக்கு இருக்காது, வனாந்திரம் இருக்காது, வெயிட்டிங் இருக்காது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்வது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணார். கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். அவன் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் சிறையிருப்பு எல்லாவற்றையும் மாற பண்ணார். யாரோடெல்லாம் கர்த்தர் இருக்காரோ அவங்களை எல்லாரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கிறார். அவங்க ஒருபோதும் சிறுமைப்படுறத அனுமதிக்கிறதே இல்லை. Because he knows you. He knows you by name. For I know. இரண்டாவதாக, the thoughts that I think towards you. நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள். நீங்கள் நினைப்பீங்க தானே, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்னுடைய ஊழியம் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியாக இருக்கிற அப்படின்னா நான் ரொம்ப சிறு வயதிலிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஸோ அவங்க கேட்குறது என்னன்னா, என்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார். நிறைய பேருக்கு ப்ராஃபட்டை பார்க்க வரும்போதோ இல்லை இந்த ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங்கில் இருக்கவங்ககிட்ட கேட்குற கேள்வி மற்றதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன அது என்ன ஆண்டவர்னா சார், என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி ஆண்டவர் என்னதான் பிரதர் நினச்சிருக்கார். ஆண்டவர் என்னதான் நினச்சிருக்கார். உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது தானே, ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினச்சிருக்கார். எனக்கே இருக்கு. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், தாட்ஸ் ஐ திங்க் டுவர்ட்ஸ் யூ. ஸோ எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு பர்சனல் பிளானை உங்களை குறித்து வச்சிருக்கிறார். He has a personal choice. He has a personal plan. So every day, every moment, every second, He thinks about you. ஆகவேதான் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும். அப்படின்னா நீங்க உங்களை குறித்து நினைக்கிறத விட உங்களை குறித்து அவர் நினைச்சிருக்கிறது தான் அதிகம். ஏன்னா நீங்க தூங்கியிருப்பீங்க, மற்ற காரியத்தில் யோசனை வச்சுருப்பீங்க. உங்களை குறித்து நீங்கள் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கானே தெரில. சில பேர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் யோசிக்கிறேன், எனக்கு நான் டைமே கொடுக்குதே இல்லை. நிறைய பேர் மரிக்கும் தருவாயில் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நர்சஸ்லாம் இருப்பாங்களே, சீனியர் டாக்டர்ஸ்லாம் ஐசியூ வார்டில் உயிர் பீரியட் அப்போது ஒரு சர்வே எடுத்தாங்களாம் உலகம் ஃபுல்லாக. அதில் அநேகருடைய உயிர் ஹாஸ்பிட்டலில் தான் போகுது, அப்படி தானே மோஸ்ட்லி. ஸோ அவங்க உயிர் பிரிய நேரத்தில் அவங்க கிட்ட பேட்டி எடுக்க முடியாது. அவங்க சொல்கிற வார்த்தைகள், ஐயோ இவ்வளோ காலம் நான் வாழ்ந்துட்டேன், மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லியே நான் வாழ்ந்துட்டேன், எனக்காக நான் வாழவே இல்லை, என்னை குறித்து நான் நினைக்கிறதே இல்லை, கடவுள் என்னை படைச்ச தேவனை குறித்து நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அப்படிதான் எல்லோ ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறோன்னு தெரியாதே ஓடுறோம். கொஞ்ச நேரம் உங்களை பற்றியே யோசிச்சதே கிடையாது. உங்களை குறித்து யோசிச்சிங்கனாலே இந்த ஹேர் ஃபால் வராது. ஏன்னா எல்லாத்தையும் குறித்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ அப்படியே யோசிச்சே பாதி பேருடைய லைஃப் ஸ்பேன் அப்படியே முடிஞ்சிருது. ஸோ யூ ஆர் நாட் ஃபர்காட்டன். உங்கள் லைஃப்பை குறித்து ஆண்டவருக்கு ஒரு டிவைன் பர்பஸ் உண்டு. ஸோ பர்ஃபெக்டாக உங்கள் லைஃப் அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. உங்கள் ஃப்யூச்சரை குறித்து அவர் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு ஏற்றாற்போல நம்மளை வணைஞ்சிருக்கார். இங்கே இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் திருக்கு தரிசனமாக சொல்கிறார், இது வரைக்கும் ஆண்டவர் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை நடத்தினது எல்லாமே ஒரு ட்ரைனிங் தான்.
பர்ஃபெக்டான ஒரு காரியத்துக்குள்ள உங்களை கொண்டு போகிறதுக்காக, உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், எல்லாமே ஒரு ட்ரைனிங் தான். இதுக்கப்புறம் அவர் கொடுக்க போகிறது தான் பெஸ்ட்டாக அமையும். பெஸ்ட்டாக கொடுப்பார். எதிர்பாராத நேரத்தில் வந்து கையில் கொடுப்பார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். கவுண்ட்லெஸ் பிளஸிங்ஸ். எண்ணிட்டே இருக்கணும்ன்றார். எண்ணிக்கைக்கு மேலானதுன்றார். பாருங்க, கவுண்ட்லெஸ் பிளஸ் பண்றார். உங்களுடைய அதிசயங்களும் உங்களுடைய யோசனைகளும் எங்க ஒவ்வொருத்தரையும் சாட்சி சொல்ல டைம் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சுது. வின்டர் போய் சம்மர் வந்து, சம்மர் போய் வின்டர், அந்த அளவுக்கு இவர் சொல்ற மாதிரி தான். எண்ணிக்கைக்கு மேலானவை. எண்ணி எண்ணி துதி செய்வாய்னு ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா எல்லாருக்கும்? பாடிடலாமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி துதி செய்வாய், கிருபைகளால் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வாய். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? அதுவே பாதி பேருக்கு தெரியுது. டு டூ த குட் ஒர்க்ஸ். அந்த குட் ஒர்க்ஸ் மூலம் தான் இவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறான்னு அறிந்து கொள்ள முடியும். படிங்க. தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஸோ நற்கிரியைகளை செய்யும்படிக்கே நீங்கள் அழைக்கப்படுறீங்க. ஹார்ட் டாஸ்க்கை தான் உங்க கையில கொடுப்பார். பயங்கரமான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் உங்க கையில இருந்து கொடுப்பார். முடியவே முடியாதுன்ற ஒரு காரியத்தை தான் உங்க கையில இருந்து கொடுப்பார். ஏன்னா நீங்க அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அதுக்கு தான் உங்களை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் உங்களை சிருஷ்டித்து
உங்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். டஃப்பாக தான் இருக்கும், நிறைய இடத்துல இழப்புகள் இருக்கும், தொய்வுகள் இருக்கும், சோர்வுகள் இருக்கும். மற்றவனுக்கு நீ போகிற ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் தான் மூடும், ஆனால் நம்ம போகிற ஆஃபீஸில் ஆஃபீஸே மூடும். அதுக்கான அறிகுறியே இருக்க. அதுக்காக நம்மளை உருவாக்கி வச்சிருப்ப. எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுதே உன்னை எனக்காக பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். ஸோ நம்மளுடைய டெஸ்டினியை, நம்ம அழைப்பை, நம்ம மினிஸ்ட்ரியை, நம்ம லைஃப்பை, நம்ம ஃப்யூச்சரை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி தேவன் உங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார். வசனத்தை அடிக்கடி நீங்கள் மனதில், உன்னை உருவாக்கும் முன்னே, நீ உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். The thoughts I think towards you. Your life is not an accident. It is a part of God's plan. அவருடைய எல்லா விதமான வரைபடத்தில், இந்த உலகத்தை குறித்து வச்சிருக்க எல்லா திட்டத்தில் நீங்களும் ஒரு முக்கியமான பார்ட்டை ப்ளே பண்ணுவீங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடம் காலியாக இருக்கும். அந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறார். சிலரை சொந்த தேசத்திலிருந்து வெளி தேசத்துக்கு கொண்டு போவார், சிலர் வெளி தேசத்திலிருந்து சொந்த தேசத்துக்கு கொண்டு, சிலரை சொந்த தேசத்திலிருந்து வெளி தேசத்துக்கு கொண்டு போய் ஊழியம் பண்ண வைப்பார். சிலரை வெளி நாடுகளிலிருந்து வேற பூமிக்கு ஊழியம் செய்ய அனுப்புவார். It's all in the plan of God. It's all in the will of God. தரிசனம் உருவாகும் முன்னே ஒரு பாட்டு இருக்கு. உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே
know the thoughts I have for you, or I think towards you. அடுத்தது என்னது? Says the Lord. ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்கனாலே அவர் எதுவுமே பிரச்சனையே பார்க்க மாட்டார், ப்ராப்ளமே பார்க்க மாட்டார், சொல்யூஷனை தான். நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவீங்க, எல்லாத்தையும் கேட்டு சொல்யூஷனை கொடுப்பார். மற்றவங்கிட்ட சொன்னீங்கன்னா சொல்லி பிரச்சனையை ஊதி விட்டுருவோம், பெருசாக்கி விட்டுருவோம். இந்தா வரும்போது 50% வந்தால, போகும்போது இந்த 80% கொண்டு. ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்கன்னா மொத்தத்தையும் வாங்கி வச்சுட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே உங்கள் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஃப்ரீயாக போகணும்னு போயிடுவார். அவர் அதை உட்காந்து யோசிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவார். சொல்யூஷனே அவர் தான். ஜீசஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். எத்தனை பிரசிடென்ட் வந்தாலும், எத்தனை பேர் பீஸ் மேக்கராக வரேன்னு சொன்னாலும், ஜீசஸ் இஸ் த பீஸ் மேக்கர். யாருமே சமாதானத்தை உலகத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. நான் பீஸை கொண்டு வரேன், எனக்கு நோபல் பிரைஸ் வேணும், நான் உலகத்தில் பீஸை கொண்டு வரேன், சமாதானத்தை இந்த உலகம் ஃபுல்லாக வாரே இல்லாமல் போன சொல்லி முடிச்ச ஸ்பீட் அடுத்த வார்த்தை. ஆனால் உண்மையான சமாதானக்காரனர் இயேசு. ஸோ சொல்கிற அத்தாரிட்டி யாருன்னா, omnipresent God, omniscience, omnipotent God, all powerful God. The promise comes from God's authority. ஆண்டவரே உங்களுடைய பேர் என்னப்பா? மோசே கேட்குறான். ஜனங்கிட்ட போயிட்டு ஏதோ முச்சடில் பார்த்தேன்னு சொன்ன, எவன் கேட்குறான்? நான் தான் சொன்னேன்னு சொல்ல போ. உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்கா? என்ன ஆண்டவரே உன் பேர்? ஐ ஆம். அப்படியே போய் சொல். பாகால் தெரியும், அது தெரியும், இது தெரியும், இது என்ன? ஐ ஆம். வந்து நின்னார் ஐ ஆம். அந்த ஐ ஆம் தான் நம்மளோட இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கார். அவர் எப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரோ அப்படியே தான் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு அநேக பெயர் உண்டு. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெயர், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெரியுமா? சொன்னா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி. ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ், நீண்ட ஆயுஸ் உள்ளவர், அதில் வீச்சிருந்தார்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ அவருடைய ஆயுசுக்கு நம்மளாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. நீண்ட ஆயுஸ் உள்ள தேவன், ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். அவருக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா? அவருக்கு இல்லாத ஆலோசனையா? அவரிடத்துல இல்லாத ஞானமா? அவரிடத்துல இல்லாத சொல்யூஷன்? நீ எவ்வளோ குழப்பமா சிக்கி கொண்டு போய் அவர் கையில் கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் அதை ஒன்றும் இல்லாமல் ஒரே பார்வையிலேயே எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவார். ஒரே ஒரு பேச்சிலேயே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவார். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ அந்த மனுஷனை மினிஸ்டர் அந்த ஊழிய ஒரு நிமிஷம் பார்த்துட்டேன், ஒரே நிமிஷம் பார்த்துட்டேன்னா போதும், மொத்தத்தையும் கிளியர் ஆகிடும். பார்க்க தான் முடியலையே, மொத்தமும் சிக்கியிருக்க. நம்முடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா இடியாப்ப சிக்கல். உங்கள் இடியாப்ப சிக்கலான பிரச்சனை என்னவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து வச்சிட்டாருன்னா முடிஞ்சிடும். God's promises are trustworthy. ஆண்டவர்கிட்ட பிடிச்சது என்னதுன்னா, அவரை பார்க்கல நம்பிக்கையான ஒரு நபர் இந்த உலகத்திலேயே கிடையாது, இனி பிறக்க போவதும் கிடையாது. நீங்கள் எதை கொண்டு வந்து அவர்கிட்ட சொன்னாலும் அப்படியே மூடிடுவார். பெரிய சீக்ரெட் லாக்கரே சப்பா தான். ஸோ அவருடைய வார்த்தை ஒருபோதும் தரையில் விழுவதில்லை. ஆகவேதான் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறாதவரேன்னு பார்க்க, அவர் வார்த்தை ஒன்றாகிலும் தரையில் விழவே இல்லை. நீங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து எழுதியிருக்கோம். சாமுவேல் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழவே இல்லை. அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஒருபோதும் கீழே விழ விடுறதில்லை. Not only that, he has all power to fulfill his promise. வாய்ப்பே இல்லைனாலும், சாத்தியமே இல்லைனாலும் தம்முடைய வல்லமையினால் அதை சாத்தியமாக்குவார். சாத்தியங்கள்
சாத்தியம். உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிடாது. சாத்தியங்கள் சாதாரணமா முடிச்சிருவார். இம்பாசிபிள்னே கிடையாது. அப்படிதான் சொல்லிட்டார், there is nothing impossible with God. இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். There is nothing too hard for the Lord. With God everything is possible. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? சோ மனம் மாறுறவன் மனுஷன், மனம் மாறுறவன் மனுஷி. மனம் மாறாதவர் ஒருத்தர் பேர், அவர் பேர் என்னது? எஸ். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா அந்த பாட்டு? பாடிடலாமா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் இல்லை, மனம் மாற மனுபுத்திரன் இல்லை. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொல்லி செய்யாது இருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் இல்லை, மனம் மாற மனுபுத்திரன் இல்லை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் இல்லை, மனம் மாற மனுபுத்திரன் இல்லை. அவர் சொல்லி செய்யாமல் இருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இயேசு சொல்லி செய்யாமல் இருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். எசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விரும்புகிறதை செய்து முடிக்கும். நீ விரும்புகிறதை அதை செய்து முடிக்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது வெறுமையாய் திரும்பி போகிறதில்லை. கர்த்தர் விரும்புகிறதை நம் வாழ்க்கையில செய்து முடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாது. உங்களை பார்த்து ஆண்டவர் அநேகரோடு கூட பேசுறார். இது வரைக்கும் நீ ஒரு சாதாரணமான ஒரு நபராக தான் இருந்திருக்கிறேன், சாதாரணமான ஒரு நபராக தான் இருந்திருக்கிறேன். நீ உன் வாயில விடுற கர்த்தருடைய வார்த்தை, வாயிலிருந்து புறப்படுற கர்த்தருடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. கர்த்தர் விரும்புகிறதை உங்க வாழ்க்கையில் அதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர், ஜீவன் உள்ளவர். அது அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார், உங்க குடும்பத்துல நிறைவேற்றுவார், உங்க எதிர்காலத்துல நிறைவேற்றுவார், உங்க ஊழியத்துல நிறைவேற்றுவார்.
ஒன்றும் வெறுமையாய் போக போறதில்லை. எடுத்த ஒவ்வொரு எஃபர்ட்ஸும், ஒவ்வொரு ஜபங்களும், ஒவ்வொரு வாசங்களும், ஒவ்வொரு கண்ணீர்களும், ஒவ்வொரு பிரயாசங்களும் வீணாக போகாதபடி அது தேவன் விரும்புகிறதை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, Abraham waited for many years. ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசித்தார். அதன் பின்பு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுத்தார். When God speaks, it is spoken. If God has spoken, He will accomplish it. கர்த்தர் பேசியிருந்தார்னா அதை செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஆகவேதான் பாடினோம், அவர் மனமாற மனுபுத்திரன் இல்லை. சொல்லி செய்யாதிருப்பாரா, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா. Thought of peace says the Lord. அப்புறம் thoughts of peace. பீஸ் அப்படின்ற வார்த்தைக்கு ஹீப்ரு வேர்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஷாலோம் கேட்டிருந்தா நீங்க பீஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பீஸ்ன்னு கேட்ட உடனே எந்த பீஸு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்படிதான் சில பேர் கொஸ்டின் மாற்றி கொடுத்தாலே எனக்கு தெரியாது, அவுட் ஆஃப் கொஸ்டின் வெளியே வந்து. ஷாலோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பீஸ். சூப்பர், அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அந்த பீஸ் என்ற அர்த்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் சொல்லப்பட்ட சில அர்த்தங்களை நான் மெடிடேட் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு பீஸ் வித் காட், பீஸ் வித் அதர்ஸ். ஷாலோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒருத்தர் பார்த்தோன்னே வெறும் பீஸ் மட்டும் அர்த்தம் இல்லை. பீஸ் வித் காட் அண்ட் பீஸ் வித் அதர்ஸ். அதை விட இன்னும் ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்னர் பீஸ் அண்ட் வெல்பீயிங். நான் அதோடைய அர்த்தம் ஸ்டடி பண்ணேன். இன்னர் பீஸ் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சமாதானம். நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். நான் எதுவுமே குறித்து நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற இன்னர் பீஸ் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என் முகத்தை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டு, அது வரைக்கும் நீங்கள் என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் அப்படியா, ஓகே, என் முகத்தில் சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற இந்த இன்னர் பீஸ், எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். அந்த இன்னர் பீஸ் மட்டும் டிஸ்டர்ப் ஆக விடவே மாட்டேன். அதை யார் டிஸ்டர்ப் பண்ணாலும், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது. அவனை டிஸ்டர்ப் பண்ண அவன் வளர்ந்துட்டே இருப்பான். யாரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானோ பிசாசு, அவன் சால்ட்டா வளர்ந்துட்டே இருப்பான். ஸோ அந்த பீஸ் வித் அதர்ஸில் ஹார்மனி இன் ரிலேஷன்ஷிப்ஸ், நம்ம கூட இருக்கிற ஐக்கியங்கள் சமாதானத்துக்கு ஏதுவானதாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கிட்ட காசு இருக்குது, காசு இல்லை, அதுக்கிட்ட பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ரவுண்ட் இல்லை, டேலண்ட் இருக்குது, டேலண்ட், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்மளோட இருக்கிற ரிலேஷன்ஷிப், நம்ம கூட பழகிற நபர்கள் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறாங்களா? சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணுற யாருனாலும் தூக்கி அப்படி வெளியே வர போட்டு. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்குரியவர்கள் ஓடு இருக்கும்போது நமக்கு சமாதானம் இருக்கும். சில வேளையில் நம்ம ராங் ட்ராக்ல போகும்போது சமாதானம் போகும், அது வேற விஷயம். ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தின ஐக்கியங்கள், உறவுகள் நடுவில் சமாதானம் குலைக்கப்படுதுன்னா ரிமூவ் இட். அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பீஸுக்கு இன்னொரு அர்த்தம் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஃப்ளரிஷிங். ஷாலோம் அப்படின்னு சொல்லிடுறோம்ல, சில பேர் ஷபாத் ஷாலோம் அப்படின்னு வாங்க சனிக்கிறோம். இந்த ஷாலோம்க்கு அர்த்தம் ப்ராஸ்பரிட்டி, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஷாலோம் என்றதுக்கு அர்த்தம் பர்ஃபெக்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. அதனுடைய ரூட் வேர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த ஸ்டடியில் என்ன படிச்சு, சேஃப்டியை கொடுக்கிறார், செக்யூரிட்டியை கொடுக்கிறார்,
பர்ஃபெக்ட் ஹெல்த்தை கொடுக்குறார். சரிங்க, ஒருத்தரை பார்த்து ஷாலோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா என்னென்ன சொல்றீங்க? பீஸ் வித் காட், பீஸ் அண்ட் ஹார்மனி வித் அதர்ஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஃப்ளரிஷிங், பர்ஃபெக்ட் ஹெல்த், சேஃப்டி, செக்யூரிட்டி. அது மாத்திரம் இல்லை, கம்ப்ளீட்னஸ், ஹோல்னஸ், தமிழில் நிறைவு, நிறைவானவர் அவர். வேதம் சொல்லுகிறது நிறைவானவர் வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். ஸோ த ஷாலோம்னு சொல்லும்போது நிறைவு வந்துடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேசினாலே உங்களுக்கு சமாதானம் வந்துடும், அவங்கள பார்த்தாலே சமாதானம் வந்துடும். சில பேர் வந்து நின்னாங்கனாலே சமாதானம் வந்து முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களோடு கூட இயேசுவாமி வராருன்னு அர்த்தம். அவங்க கொடுக்குற ஆலோசனையில் இயேசுவாமி இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா சமாதான காரணரே இயேசு. சில பேர் வந்தாலே சமாதானம் போயிடும். ஐயோ இது வருதா, அப்போனா அவங்க கூட சமாதான காரணம் இல்லை, ஆன்டி பீஸ் வருதுன்னு அர்த்தம். பீஸ் மேக்கர் இல்லை, டெவில் வருதுன்னு அர்த்தம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். My peace I give you. பிலிப்பியர் 4:6-7 சமாதானத்தின் தேவன் தாமே, God of peace. ஏசாயா 26:3 உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினா. அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லிச்சோம். அப்பா உம்மை உறுதியா பற்றி கொண்டிருக்கிற, உண்மையே நம்பி இருக்கிற நான், உண்மையே நம்பி இருக்கிறபடி நான் என்னை பூர்ண சமாதானத்தோடு காக்க முடியும். அப்போ என்ன சமாதானமே இல்லாத இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லி கிளைம் பண்ணி ஜெபிக்கும் போது சமாதானம் வந்து மூடிடும். யோபு 42:10-17 போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோபு வாழ்க்கையில் எல்லாமே சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் குறுக்கிட்ட பொழுது முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினா வாழ்க்கையில் எல்லாமே சமாதானமாக முடிஞ்சிச்சு. God's peace is deeper than every circumstance. நீ போகிற சிச்சுவேஷன் என்ன கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்ஸ், தேவனுடைய சமாதானம் நம் உள்ளங்களை இல்லங்களை ஆழக்கடவது. ஆகவேதான் ஷாலோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங், நான் சொன்னது போல் ரெஸ்டோரேஷன் அண்ட் கம்ப்ளீட்னஸ், இன்னும் அதை பற்றி சொல்லிட்டே போகலாம், நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு முழுமையை தேவன் கொடுக்கிறார். ஆகவே தான் என்னாகமம் 6:24-26 வாசிப்போம். என்னாகமம் 6:24-26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? அதை படிக்கும் போதே ஒரு சமாதானம் வந்துடும். கடைசியில் அந்த சமாதானத்தை சொல்லும் போதே நமக்கெல்லாம் சமாதானம் வந்துடும். ஏன்னா அவர் தான் சமாதானக்காரன். அவர் வரும்போதே ஒரு சமாதானம் வந்து முடியுது. நாட் ஆஃப் ஈவில், அது தீமைக்கு எதுவான அல்ல. தேவன் நம்ம குறித்து வச்சிருக்கிற திட்டங்கள், அவர் மைண்டில் நம்ம குறிச்சிருக்கிற நோக்கங்கள் ஒரு நாள் நீங்கள் அழிஞ்சு போகிறதுக்காக அல்ல. மனுஷன் சூப்பராக ஆலோசனை கொடுப்பான், அந்த ஆலோசனை படி போனீங்கன்னா நேராக குழியில் விழுற மாதிரி. இந்த கேரம் போர்டு விளையாடுறீங்களா? அந்த ஸ்டைகரை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா எத்தனை காயின் தான் நேராக போய் பாக்கெட்டில் விடும். இந்த மனுஷன் கொடுக்குற திட்டங்கள், பிளான்ஸ் எல்லாம் இப்படி தான் நேராக. சூப்பர் டாக்டர் அவர் ஆலோசனை கொடுத்தாருன்னா, சரி கொடுத்தாருனான்னு போனீங்கன்னா நேராக சுடுகாடு தான், நேராக கல்ற தான், நேராக குழி தான். ஸ்டைகர் அடிச்சவனு காயின் போய் விழுப்பார், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சூப்பர் ஆள் அவங்க, என்ன பெரிய அஸ்ட்ராலஜர் தெரியுமா? போ
அச்சானா ஒரே ஷாட் நேராக போய் பள்ளத்தில் போய் விழுந்துடும். நாட் ஆஃப் ஈவில். ஆனால் தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாருனா, கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாருனா, அது ஒரு நாளும் தீமைக்கு ஏதுவானதல்ல. உனக்கு நன்மையானதுன்னு படுறது ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னா அது உனக்கு நன்மையானது. உங்களுக்கு அந்த நேரம் நோ உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்வீங்க அது நல்லது, என் மிஸ்டேக் தான். ஆண்டவர் அன்னைக்கே நோ சொன்னார், ஆண்டவர் அன்னைக்கே வேணான்னு சொன்னார், ஆண்டவர் அன்னைக்கே இந்த படிப்பு வேணான்னு சொன்னார், ஆண்டவர் அன்னைக்கே இந்த வாழ்க்கை வேணான்னு சொன்னார். நான் தான் ஏதோ எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். சில காரியத்தை நம்ம விரும்பினதுக்கு அப்புறம் போய் ஜெபம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே எஸ்ஸா நோவா தெரியலையே, மனசுல எஸ், அந்த எஸ் காது வரைக்கும் சத்தம் கேட்கும். ஏன்னா நமக்கு அது வேணும்னு இருக்கும். அதனால எஸ். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா நோ அப்படின்னு இருக்கும். அப்படி ஒருவேளை உண்மையாவே நோ கேட்டாலும் இது இல்லை இது என் ஃப்ளஷ் அப்படின்னு நம்ம நினைப்போம். God's counsels are not for evil. When God says yes, it is yes forever. If He says no, it is no forever. ஆகவே தான் சொன்னார், your yes should be yes and no should be no. அதுக்கு மிஞ்சின எதுவும் பாவம்னு சொல்லிட்டார். சரி, நீ ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் திருப்பியும் கேட்டீங்கன்னா அது பாவமாயிடும். நோ சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அது வேணும்னு கேட்டீங்கன்னா அதுவும் பாவம். ரோமர் 8:28. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யாக்கோபு 1:2-4. எபிரேயர் 12:5, 6, 7. இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் வரியெல்லாம் நம்மளை மெச்சூர்ட் பர்சனா, மெச்சூரிட்டிக்குள்ள நடத்து. யோனா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்க தெரியுமா யோனாவை டிசிப்ளின் பண்ணாரு? எங்க டிசிப்ளின் பண்ணாரு? மீன் வயிற்றுல. சில வேளையில் ஒரு மீன் விழுங்கிடும், சில பிரச்சனை மீன் மாதிரி விழுங்கும். Jonah was disciplined through the great fish. யோனாவை பெரிய வேல் முழுங்கிருச்சு. இதுதானே திமிங்கலம் முழுங்கிருச்சு. ஷார்க் வந்துச்சுன்னா ஷார்க்காக இருப்பார் யோனா. அப்படித்தானே? ஷார்க்கு நம்மளை முழுங்கிய உள்ள வச்சுக்கோ, பீஸாக நம்ம சில பேர் ஸ்லைஸாக போடுப்பா. மீன்களில் போய் சொல்லுவாங்க ஸ்லைஸாக போடுப்பா, பருக்கணும், குழம்பு வைக்கணும். யோனாவை நல்லா குழம்பு வைக்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஷார்க்கு. ஆகவே தான் ஆண்டவர் வேலை அமைச்சார். எதுக்குன்னா டு டிசிப்ளின் யோனா. டிசிப்ளின் ஆகினதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டார், அப்பா என் உயிர் பிழைச்சி வந்துட்டேன், இதுக்கு மேலே அவன் கொன்னாலும் பரவாயில்ல, நான் நினைவைக்க போகிறேன். டிசிப்ளின் பண்ணுவார். Number 6, to give you a future. ஆண்டவரை நம்பின பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர் உண்டு. சொல்லுங்க கையை உயர்த்தி ஆமேன். சாத்தான் சொல்லுவான் அவன் ஃபியூச்சரே கிடையாது உனக்கு, நீ படிச்சிருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லதே வாயிலே வராது, படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்போம். இதே எதுக்கு எடுத்த, இதுக்கு ஃபியூச்சரே இல்லையே. இன்னும் இவங்க தான் ஃபியூச்சர் எழுதுறாங்க. இந்த படிப்பு விளங்காததாச்சே. எனக்கு தெரிஞ்ச 20 பேர் படித்தான், இன்னைக்கு வேலை இல்லாமையே இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தூக்கி தூரம் அடிச்சு இந்த இடத்துக்கா போன, ஐயோ அது விளங்காதது, அவன் கூட சேரவே சேராது. இப்படிதான் ஒருத்தன் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரும். ஸோ இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் சிறையிருக்குள்ளே போகும்போது அவங்க நினச்சாங்க இதோட முடிஞ்சு போச்சு எங்கள் வாழ்க்கை. இன்றைக்கும் இஸ்ரேல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கான். உலகத்தில் இருக்கவங்களாம் சின்ன நாடு தான், யாருக்குமே அவனை பிடிக்காது தான், ஆனால் கர்த்தருக்கு பிடிக்கும். சின்ன மனுஷங்க தான், யாருக்குமே பிடிக்காது தான், ஆனால் ஒருத்தருக்கு பிடிக்கும். பாடிடலாமா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பாடிடலாமா?
சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன் உள்ளத்துல எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது கூட்டம். நிழலை தொட்டவுடன் ஜாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் ஜாதி சொல்லாமல் போனதையா ஓடி. உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6, சங்கீதம் 37, 23, 24, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5. டைம் இல்லை படிக்க, அதெல்லாம் வீட்டில் போய் படிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறார். அவரை நம்பின ஒருத்தருடைய ஃபியூச்சர் அழிஞ்சு போகாது. நீங்க எல்லாரும் வாழ்ந்திருப்பீர்கள். பிரியமானவளே, பிரியமானவன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து வீடை கட்டுவாய், அதில் பிரவேசிப்பாய். இப்படிதான் ஆசீர்வாதம் சொல்றது. நிலத்தை வாங்குவ, அதுல வர்ற ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள, வாழ்க்கைக்குள்ள பிரவேசிப்பாய், வாழ்ந்திருப்பாய். தேவன் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சொன்னார். இன்னைக்கு அநேகர் வீட்டை கட்டுறாங்க, வீட்டில் வாழ முடியாம போறாங்க. வீட்டை வாங்குறாங்க, வீட்டை வாழ முடியாம. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஆசீர்வாதம், நீ உன்னை கொள்வ, அதை ஆண்டு அனுபவிப்பாய். கையை உயர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. ஒன்றை தொடங்குவ, அதை முடிவு பரியும் தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. தௌடித்து கர்த்தரை அழைக்கும் போது ரொம்ப பெரிய சவால்கள்லாம் இருந்துச்சு. எப்ப சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்க. ஊழியமே இல்லாம உன் பேரே இல்லாம, டே பேரை கொடுத்ததே அவர், ஊழியத்தை கொடுத்ததே அவர். சில பேருடைய பேர்லயே அபிஷேகம் இருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுக்க மாட்டார். சில பேரை உச்சரிச்சாலும் அந்த இடத்துல பேயெல்லாம் நடுங்கும். சில பேர்லயே அனாயிண்டடா இருக்கும். அவங்க பேரை நல்லா யூஸ் பண்ணாங்களா இவங்க மேல அந்த பிரசன்ஸ் இறங்கும். ராங் இடத்துல யூஸ் பண்ணா முடிஞ்சது. சில பேருக்கு மட்டும்தான் அந்த கிருபையை கொடுக்குறேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் என்பா. To give you your future. அவரை நம்பின பிள்ளைகளுடைய ஃபியூச்சர்லாம் செழிப்பாக இருக்கும். ஃபியூச்சர் எப்படி இருக்கக்கூடாதுன்னு உன்னுடைய எனிமீஸ் நினைச்சாங்களோ அதை விட பெருசா இருக்கும் உங்க ஃபியூச்சர். கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லி வாங்கி ரிசீவ் தி பிளெஸிங்ஸ். அழிஞ்சாயம் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கும். அந்த பாஸ்ட்ல நீங்க நினைச்சீங்கன்னா உன் வாழ்க்கையை இருண்டு போயிருக்கும், செத்துடலாமான்னு இருக்கும். தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற ஃபியூச்சர், தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வாழ்க்கை, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற புதிய பாதை, அது நன்மைக்கு ஏதுவான விலை என்று கர்த்தர் சொல்றார். தாவீதின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, டேவிட் வாஸ் அனாயிண்டட் but he spent his years fleeing from Saul. ராஜா தேடுறார், மலையும் கொகையும் பள்ளத்தாக்கு எல்லா இடத்துலையும் தேடுறார். எங்க எப்படி இங்கெல்லாம் தேடினாருன்னு தெரிஞ்சானா ஒரு சங்கீதத்தில் பார்த்தாலே தெரியும்.
டேவிட் போகாத இடமே இல்லை. வானத்துக்கும் போனன்றார், பாதாளத்தில் போனன்றார், அது கூட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இருக்கு அந்த வசனம். ஓம்னி சயின்ஸ் இல்லை, அதையும் பேசும். எங்க போனாலும் அங்க இருக்கிறீர் ஆண்டவர். So, your seasons of waiting is coming to an end. Your season of waiting is coming to an end. நீங்க இதுக்கு மேல சுதந்திரிக்க போறீங்க. ஒரு ராபாலா சந்தாடா finally. And a hope. Future and a hope. Hope does not disappoint. அப்படின்னு வசனம் இருக்கு தெரியுமா? தமிழ்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உன் நம்பிக்கை வீண் போகாது. Hope does not disappoint. ஸோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னுடைய நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நம்மளுடைய நம்பிக்கை பெரிய ஹோப் என்ன தரமா? இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஜீசஸ். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்து. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா நமக்குள்ள வந்துட்டு நமக்குள்ள இருந்து அந்த ஹோப்பை கொடுக்கிறார். பிகாஸ் he lives. இவ்வளோ பிரச்சனை போராட்டம், உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? Jesus lives forever. He is the same yesterday, today and forever. He changeth not. அவர் மாறுவதில்லை. நான் மாறிடுவேன் தெரிஞ்சும் அவர் மாறாதவராக இருக்கார். அதுதான் அவருடைய நாமம். ரோமர் 15:13 God fills us with his hope. 1 பேதுரு 1:3-4 அவர் நமக்குள்ள அவர் உயிர்த்தெழுந்த அந்த லிவிங் ஹோப்பை நமக்குள்ள கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 சொல்லுகிறது, இனி அழுகை இல்லை, துக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை, துயரம் இல்லை, எல்லாவற்றையும் தேவன் மாற்றார். அதான் ஹோப். நமக்கு இருக்கிற ஹோப் என்ன தெரியுமா? முதலாவது ஹோப் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறார். கடைசியா அவர் வரப்போறாரு. அவர் வந்து நம்முடைய கண்ணில் யாவையும் கண்ணீரை துடைக்கிறார். நியூ ஹெவன் நியூ எர்த்தை கொடுக்கிறார். பழசெல்லாம் வேணாம்ப்பா, பழைய எல்லாம் ஒழிந்து போயின பழையதெல்லாம் தூக்கி போடுறாங்க. எல்லாம் பொல்யூஷனா இருக்கு, கரப்ஷனா இருக்கு, எல்லாம் புதுசா உனக்கு கொடுக்குறேன். ஒரு புது பூமியையும் புதிய வானத்தையும் உனக்கு கொடுக்குறாருன்னா நம்ம கேட்குற எல்லாத்தையும் கொடுக்காது இருக்காது. எப்படி சொல்லுங்க? கையை உயர்த்தி. எல்லாமே எனக்கு புதுசு தான் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுனாலும் புதுசு தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே புதுசாக, ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு, சீப்பு முதற்கொண்டு, சோப்பு முதற்கொண்டு, இனி வர நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே புதுசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? உங்கள் வேலையிலிருந்து எல்லாமே புதுசு தான். இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நடக்காத புதிய புதிய திட்டங்கள், காரியங்கள், வாய்ப்புகள், தரிசனங்கள் எல்லாமே புதுசாக மாறப்போகுது. ரூத்து வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி இருந்தபோது, God gave her a new hope and a future. ஒரு நியூ ஹோப், a future கொடுக்கிறார். The hope does not disappoint. God is all knowing, for I know the plans I have for you. The plan to prosper you, not to harm you. எவ்வளோ பெரிய blessing பாருங்க. To give you your hope and your future. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எல்லாரும் படிச்சிடலாமா சேர்ந்து? எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு.